ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கவலையாக இருக்கிறாயா? கவலைகளோடு இருக்காதே. நமக்கும் நல்லது நடக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் செல்வங்கள் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டே இருந்தவர்கள் ஜெயிப்பதே அல்ல. எதிர்காலத்தை கடவுளிடம் ஒப்படைத்தவர்கள் மட்டுமே தான் ஜெயிக்கிறார்கள். நீ எப்படி எதிர்காலத்தை என்னிடம் தானே ஒப்படைத்திருக்கிறாய்? மற்றபடி எதற்காக கவலைப்படுகிறாய்? கவலைகள் இருந்தால் தூக்கி ஓரமாக போட்டுவிட்டு நமக்கு நல்லது நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் என்றே நம்புங்கள். தொடர்ந்து நீங்கள் செய்யும் விஷயத்தினால் நிறைய மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். உன்னுடைய ஆயுள் மொத்தமும் உனக்கு துணை வந்து கொண்டே இருக்கும். நீ இன்று நினைக்கிறாய், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு யாரும் துணை இல்லையோ என்று. கிடையாது, உனக்கு துணை நான் இருக்கிறேன். மற்ற விஷயத்திற்கு உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். இதைவிட உனக்கு வேறு என்ன வேண்டும் சொல் பார்க்கலாம். எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ துவண்டு போய் மற்றவர்களுக்கு முன்னால் கலங்கி போய் நிற்க மாட்டாய். உன்னுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று காத்திருக்கிறது. அந்த அதிர்ஷ்டமானது உன்னை அடுத்தடுத்து என்று தூக்கி விடுமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை இறக்கிவிட்டு வேடிக்கை பார்க்காது. நீ என்றும் சிறந்த பிள்ளை அம்மா. உன்னுடைய காலங்கள் இன்னும் முடியவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் காலங்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. நீ இன்னும் பார்க்க வேண்டிய சுபத்துவமான விஷயங்கள் இருக்கிறது. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ சொல்வது நான் நல்ல விஷயங்களை பார்த்ததே இல்லை என்பதுதான். ஆனால் கிடையாது, நல்ல விஷயங்களை பார்க்க போகிறாய். நிறைய சுபத்துவமான சந்தோஷமான காரியங்களை பார்க்க போகிறாய். யார் என்ன சொன்னாலும், என்ன விஷயத்தை சொன்னாலும் எதையும் நினைத்து கவலை கொள்ளாதே. எவ்வளவோ மாற்றங்களும் எவ்வளவோ ஏற்றங்களும் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? மாற்றங்கள், ஏற்றங்கள், திருப்பங்கள் இப்படி ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் வர இருக்கும் பொழுது மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலை கொள்ளவே வேண்டாம். அமைதியோடு இருந்தால் எல்லாமும் லாபமே. அமைதியோடு இருந்தால் எல்லாமும் திருப்தியே. இன்றும் சரி என்றும் சரி உனக்காக நான் இருப்பேன். உன்னுடைய தேவைகள் என்னென்னவோ அதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தும் உனக்காக நான் செய்து கொடுப்பேன். அலட்சியங்கள் என்றும் தேவையல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அலட்சியங்கள் இருக்கிறது என்றால் அந்த அலட்சியங்கள் தான் உனக்கு முதல் எதிரியே. அந்த அலட்சியங்களை தூக்கி போட்டுவிட்டு அமைதியாக நமக்கு நடக்க வேண்டியது நல்லபடியாக நடக்கும். முழுமையாக நம்பு. நமக்கான தேவைகளை நமக்கான அப்பா நமக்காக செய்து கொடுப்பார் என்று நம்பு. நீ நம்ப மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை பார்ப்பார். தெய்வத்தை நம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்ப்பானே தவிர துரோகத்தை பார்க்க மாட்டான். புரிந்ததா? துரோகத்தை பார்க்க மாட்டான். எப்பொழுதும் நிதானங்கள், எப்பொழுதும் அமைதிகள், எப்பொழுதும் சுபத்துவமான விஷயங்கள் இப்படித்தான் வரிசையாக நடக்குமே தவிர உன் வாழ்க்கையில் ஒரு விதமான துன்பங்கள் நடக்குமோ இல்லை மற்ற விஷயங்கள் தவறாக நடக்குமோ என்று எதையும் நினைக்க வேண்டாம். புரிந்ததா என் தங்க பிள்ளைகளே? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கும் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன். ஒவ்வொரு விதமான மாற்றத்தையும் ஒவ்வொரு விதமான ஏற்றத்தையும் கொடுக்க நான் இருக்கிறேன். நான் இல்லாமல் நீங்கள் இங்கு இல்லை. நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பொறுப்பாக நின்று செய்து கொண்டு இருக்கும் பொழுது மற்றவன் நடுவில் புகுற யாருக்கு இங்கு தைரியம் உண்டு? இங்கு யாருக்கும் எப்பொழுதும் எந்த தைரியமும் கிடையாது.
உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கி சந்தோஷம் என்ற ஒன்றை கூடிய சீக்கிரமாக அள்ளி கொடுப்பேன். கலங்காதே, எதிலும் உன் வாழ்க்கையில் உன்னை தனியாக விட்டுவிட மாட்டேன். உன்னோடு எப்பொழுதும் சாயிருப்பேன். ஒரு அப்பாவாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தோழனாகவும் அம்மாவாகவும் அனைத்து ரூபமுமாக நான் இருப்பேன். தொடர்ந்து எந்த காரியத்தில் நீ முயற்சி எடுத்தாலும் அதில் உனக்கு வெற்றிகளையும் பாராட்டுகளையும் அள்ளி கொடுப்பேனே தவிர உனக்கு ஒரு தோல்வியையோ இல்லை மற்ற ஒரு விஷயத்தையோ எதையோ கொடுக்க மாட்டேன். காலங்கள் உனக்கானது, நேரங்கள் உனக்கானது, எல்லாமும் உனக்கானது. எந்த ஒரு விஷயத்திலேயும் குறைகள் மட்டும் வராது. இனிமேல் வரும் காலங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தெய்வம் உங்களை நம்பி ஒரு விஷயத்தை சொல்கிறது. நீங்கள் கவலையாக இருக்கிறீர்கள், ஆனால் அந்த தெய்வம் அதை சொல்கிறது என்றால் நம்புங்கள். தெய்வம் யாருக்கும் இதையும் எடுத்த உடனேயே இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும் என்று சொல்லாது. ஆனால் தெய்வம் சொல்கிறது, ஒரு நபருக்கு சொல்கிறது என்றால் அவன் தெய்வத்துடைய பிள்ளை என்றுதான் அர்த்தம். எல்லாருக்கும் எல்லா பொழுதிலேயும் நல்லது நடந்து விடாது. ஆனால் இனி வரும் காலத்தில் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். கலங்காமல் உன்னுடைய வாழ்க்கையை இறுக்கமாக பிடித்துக்கொள். தெய்வத்துடைய நம்பிக்கையை இறுக்கமாக பிடித்துக்கொள். உன்னுடைய மனதில் இருக்கும் தொழில், உன்னுடைய வாழ்க்கை துணை என்று பல விஷயங்கள் இருக்கிறது. அத்தனையும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அமைதியாக இரு. நான் செய்வேன் நல்லதை மட்டுமே, நான் செய்வேன் அற்புதத்தை மட்டுமே என்று நம்பு. அதாவது யாருமே இல்லாத ஒரு இடத்தில் துவண்டு கிடந்தாய், தானாக தான் எந்திரித்தாய். தெய்வம் நமக்காக செய்யும், நல்ல காரியத்தை செய்யும் என்று நீ நினைத்து எழுந்தாய். அந்த எழுந்த நாட்கள் மொத்தமும் நீ திரும்பி பார்க்கும் பொழுது உனக்கு பிரமிப்பாக இருக்கும். நல்ல நேரம் வரும் பொழுது, நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையை நீ உற்று பார்க்கும் பொழுது உனக்கு தோன்றுவது, இப்படிப்பட்ட விஷயமா, இப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடந்திருக்கிறதா? நாம் இவ்வளவு துவண்டு கிடந்த இடத்தில் நமக்கு தெய்வம் உதவி செய்திருக்கிறதா என்று நீயே வியப்பாய். அந்த அளவுக்கு இந்த சாய் உனக்கு துணையாக இருப்பேன். காலம் நேரம் கைகூடும். எந்த நேரத்திலும் தெய்வம் உன்னை கைவிடாது. யோசித்து பார்க்க ஒவ்வொன்றும் அதிகரித்து கொண்டே இருக்கும் கவலை. ஆனால் அந்த கவலையே மறக்க வைக்கும் அளவுக்கு சக்தியும், அந்த கவலையே மறந்து போகும் அளவுக்கு உனக்கு தைரியத்தையும் இந்த சாய் கொடுப்பேன். நம்பு. யாரை நீ நம்புவதோ இல்லையோ, உன்னை நம்பு, உன் தொழிலை நம்பு, உன் தெய்வத்தை நம்பு. இது மூன்றும் உன்னை ஒரு இடத்தில் காப்பாற்றும். நல்ல காரியங்கள் நடக்கும். எப்பயும் செல்வங்கள் கொளித்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய். கவலைகள் இல்லாமல் சந்தோஷமாக இருங்கள். ஓம் சாய்ராம்.